ஓகே. திரு அருணன், திரு ஐயநாதன் பேசும்போது சொன்னார், காவல்துறையால இதை இயல்பா நடத்திட முடியும், அதை கட்டுப்படுத்திட முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும்போது இந்த தாமதமான அனுமதி என்பது ஒரு வழக்கமான காவல்துறையினுடைய நடைமுறை அப்படின்னு தான் பார்க்கணுமா, அல்லது புதிதாக தொடங்கக்கூடிய கட்சிக்கான நெருக்கடி அப்படின்ற பார்வையை முன்வைக்க வேண்டியிருக்கா? இது ஒரு நெருக்கடி என்று விஜயே சொல்லலையே. காவல்துறை எங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருச்சு, தடைகளை தகர்ப்போம் என்பது காவல்துறை போடுகிற தடைகள் தான் என்று அந்த புதிய கட்சியினுடைய தலைவர் சொல்லல, அல்லது அவர் சார்பா பேசுகிற நண்பர்கள் சொன்னது மாதிரி எனக்கு தெரியல. அவங்க விண்ணப்பம் கொடுத்த உடனே போலீஸ் போய் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துருக்குது, இப்ப அனுமதி கொடுத்துருக்காங்க. இன்னும் சரியா தேதி சொல்லப்படலைன்னு நினைக்கிறேன். ஆனா போலீஸ் ஏதோ 23ஆம் தேதி என்று சொன்னதாக, விஜய் தான் அந்த தேதியை சொல்லுவார் என்று. அப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரம் அவகாசம் என்பது இருக்கு. அந்த நிபந்தனைகள் என்பது பொதுவாக வழக்கமான வழமையான நிபந்தனைகள் மாதிரி தான் படுது. ஒரு அசாதாரணமான ஒரு நிபந்தனைகள், அதாவது நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை அரசு அல்லது காவல்துறை போட்டு விட்டது என்று விஜய் தரப்புல இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நாமளா அவங்க அதெல்லாம் நெருக்கடி என்று எப்படி சொல்வது? தடைகளை தகர்ப்போம் அப்படின்ற குறிப்பிடுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. அதை தான் நான் கேள்வியா முன்வைக்கிறேன். இல்ல, அது சந்தேகத்தை எழுப்பலாம், ஆனா அது நிச்சயமா இல்லை. இப்ப நீங்களே சொல்றீங்க சந்தேகம்னா. அதை விட நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஐயநாதன் ஆரம்பத்துல தான் நல்லா சொன்னாரு, ஒரு அரசியல் கட்சிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய சவால்கள் அதுதான் முக்கியமான தடைகளா இருக்கும். அதை எப்படி அவர் தகர்க்க போகிறார், அதுதான் அங்க பிரச்சனையா நிக்க போகுது என்று சொன்னார் பாருங்க. அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புறேன். இப்போ ஒரு அரசியல் கட்சி, அதனுடைய பெயர் பாருங்க, தமிழக வெற்றி கழகம். இப்ப இயல்பாக ஒருத்தர் என்ன தோணும், தமிழ்நாடு இப்ப எதுல வெற்றி அடையல, எதுல வெற்றி அடைய வைக்கணும்னு விஜய் நினைக்கிறாரு, இதை முதல்ல சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? வேறு வார்த்தையில சொன்னா, ஒரு அரசியல் கட்சியை துவங்கும் பொழுது இயல்பாக மக்களும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த கட்சியுடைய கொள்கைகள் என்ன. இப்ப எம்ஜிஆருக்கு அந்த பிரச்சனை பெரிதா இல்லை, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு இயக்கத்திலிருந்து வந்தவர். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் தீவிரமான உறுப்பினர் மட்டுமல்ல, அதன் சார்பாக எம்எல்ஏவே ஆனவர். பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளராக இருந்தவர். அப்படி இருந்து அங்க பிரச்சனை, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை, அவர் வெளியேறி வர்றாரு. கட்சிக்கு பெயரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாங்க தான் உண்மையான திமுக. அப்ப அவருடைய கொள்கை என்ன அதுலயே தெரிஞ்சு போகுது. இப்ப இவருக்கு அப்படி இல்லை, இவர் புதிதாக வருகிறார். உண்மையிலேயே இவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எனக்கெல்லாம் உண்மையிலேயே அதுல எல்லாம் உறுதியா இல்லை. ஏன்னா அவங்க தந்தையார் அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க போறான்னு செய்து வந்த பொழுது அவர் அதை தடுத்து நிறுத்தினார் என்று தான் நமக்கு தகவல் வந்துச்சு, பத்திரிகை எல்லாம் போட்டோம், ஊடகங்கள்லாம் சொன்னீங்க. இப்ப பார்த்தா அவரே ஒரு கட்சி, நல்லது, அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, நான் மறுக்கல. ஆனால் என்ன சொல்லணும், கட்சிக்கு பெயர் என்றால் இதோடைய அர்த்தம் என்ன? கட்சி பெயருடைய அர்த்தமோ அல்லது கொள்கை என்ன அப்படின்ற விளக்கத்தையோ அந்த கொள்கை பிரகடன மாநில மாநாடு அப்படின்னு தானே குறிப்பிடுறாங்க. அப்போ அதுல அறிவிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கே. அதுல அவர் சொல்றாரான்னு பார்ப்போம். பட் நான் என்ன சொல்ல வர்றேன், ஏங்க அதுக்கு முன்னாடியே சொன்னா என்ன, இதுல என்ன ரகசியமா கொண்டு புரியல. அப்ப கட்சியுடைய கொடி, அதுக்கு என்ன விளக்கம், அது நாங்க மாநாடு தான், சரிங்க, அதாவது விளக்கம் மாநாட்டில் சொல்லலாம். ஒரு கட்சி என்றால் அதற்கான கொள்கை என்ன? இப்ப நல்லா சொன்னாரு, நான் அதை பார்த்தேன், நல்ல அறிக்கை, நீட்டை எதிர்த்து அந்த அறிக்கையை பாஜக கண்டிச்சது, அதுவும் நான் படிச்சேன். ஆனால் அது மட்டுமா பிரச்சனை? தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, தமிழகம் வெற்றி அடைய வேண்டும், எல்லாம் பிரச்சனை இருக்கு. மிக முக்கியமான பிரச்சனை நீட்டை ஒட்டியே கொஞ்சம் அதனுடைய நீட்சியா பார்த்தா மாநில உரிமை பிரச்சனை. அப்ப இந்த மாநில உரிமை பிரச்சனை பற்றியே விஜய் அவர்களுடைய கருத்து, மாநில உரிமை சார்ந்தும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தாரே. அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றார் போன்ற பாடத்திட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் விஜய் பேசியிருந்தாரு. நான் மறுக்கல, நான் அதையும் பார்த்தேன். நான் சொல்றது ஒட்டுமொத்தமான உதாரணமா ஆளுநர் பதவி சொல்றேன். உதாரணம், அவருக்கு என்ன அதிகாரம் தரப்படணும்,
மாநிலங்களுக்கான அதிகாரம். உதாரணம் கல்வியை பத்தி அந்த அறிக்கை சொன்னாரு, நானும் படிச்சேன். இதர விஷயங்கள். ஆகவே ஒட்டுமொத்தமான பார்வை. அதே போல சமூக நீதி பற்றி அவருடைய பார்வை என்ன, பொருளாதார விஷயம் பற்றி அவருடைய பார்வை என்ன, இன்னும் கராரா பேசுற இன்னும் பல விஷயங்கள் வருது. மொழி பற்றி, மொழி பிரச்சனை பற்றிய அவருடைய நிலைப்பாடு என்ன. அப்ப இதெல்லாம் வரிசையா வரப்போகுது. ஏன்னா தமிழ்நாடு இதையெல்லாம் சந்திச்சிருக்கு. ஏன்னா இந்தியாவில பல கட்சிகள் இதை சந்திச்சு அவங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதே போல மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம், இது மிக முக்கியமான பிரச்சனையா நிக்குது. ஆக இதை பற்றி எல்லாம் அவருடைய பார்வை என்ன என்பதை மக்களுக்கு இன்னும் அவர் சொல்லல. அவர் மாநாட்டில் சொல்லுவார் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா என்னுடைய கருத்தா சொல்றேன், என்னுடைய அபிப்பிராயம், ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போதே அது சொல்லணுமா வேணாமா, என் கட்சியுடைய கொள்கை என்ன தெரியுமா, இதாங்க ஐயா. ஆனா கட்சியுடைய ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா தெரியுது, விஜய் முதலமைச்சரான 2026. அதற்கு முன்பே கட்சி ஆரம்பிச்சாலும் அடுத்து மக்களவை தேர்தலில் அவர் பங்கு கொள்ளல. இதுவே ஒரு வினோதம். ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு இல்ல, தங்களோட இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லி இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கோம், அதற்கென்ற ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில கூட அந்த மக்களவை தேர்தலை அவங்க தவிர்த்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா மாநில ஆட்சி என்பதுதான் தங்களோட முதல் இலக்கு அப்படின்றதையும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்களே. அதாங்க அதுக்குள்ளே இருக்குது. மாநில ஆட்சினா நீங்க மத்திய அரசின் பால், இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு, ஒட்டுமொத்தமான மத்திய அரசு, அதனுடைய அதிகாரங்கள் பால் பத்தி உங்களுக்கு எந்த பார்வையும் இல்லை. அதுக்குள்ள போக மாட்டீங்க. எதுக்கு நேர சட்டமன்ற நேர முதலமைச்சர். அப்ப மக்களவை தேர்தல் இந்திய நாட்டினுடைய அந்த அரசியல் சாசனத்துக்கு உள்ளதானே மாநிலம் வருது. அப்ப மாநில முதலமைச்சர்னா அவருக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான அந்த உறவு நிலை, அதை பற்றி நான் ஒன்றே ஏற்றுக்கொள்கிறேன். ஐயாக்கள் கால அவகாசம் இல்லை, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், உடனடியா வந்துருச்சு 2024 மக்களவை தேர்தல், அதனால அதுல பங்கு கொள்ளல, அதை கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா கொள்கைகளை, மாநில உறவுகள் பற்றிய கொள்கை வரிசையா எடுக்கணும் பாருங்க. இந்த கொள்கைகள் பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் பொதுவா இல்லை. இந்த 1-2 விஷயம், ஒண்ணு நீட்டு, அடுத்து கல்வி, இந்த ரெண்டை பற்றிய அறிக்கை பார்த்து ரெண்டுமே நன்றாக இருந்தது, நான் ஒண்ணு மறுக்கல. ஆனால் இது விஷயங்கள் பற்றிய ஒட்டுமொத்தமான பார்வை இருக்கே, அதுதான் பல கேள்விகளை எழுப்ப போது, அதுதான் மெய்யான அரசியல் தடைகளாக அவருக்கு இருக்கும். சரி, அந்த தடைகளை அவர் எப்படி தகர்க்க போகிறார், அதுதான் வருங்காலத்தில் முக்கியமான கேள்வியாக இருக்கும். சரி, திரு பிரவீன் காந்தி, கொள்கைகள் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லாமல் ஒரு மாநாடு நடத்தி இவ்வளவு மாதங்களுக்கு பிறகுதான் அதை சொல்லணுமா? அப்போ கட்சி தொடங்கும் போதே கொள்கை பற்றிய ஒரு தெளிவு விஜய்கிட்ட இல்லாமல் இருந்ததா என்ற கேள்வியை எழுப்புகிறார் திரு அருணன். உங்க பதில்? நான் தயவுசெய்து ஒன்றை பதிவு பண்ணுறேம்மா. உங்களதுல ஒரு ட்விட் வைங்க, டிஎம்கேவோட கொள்கை என்னன்னு கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. ஏடிஎம்கேவோட கொள்கை என்னன்னு மக்கள்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் கொள்கையை சொல்கிறாங்கன்னு பாருங்க. மேடம், யாருக்கும் கொள்கை தெரியாது மேடம், யாருக்கும் கொள்கை தெரியாது. டிஎம்கே கலைஞர் அவ்வளோதான், நல்லா எழுதுவார், முரசொலியில் நல்லா எழுதுவார். எங்கள் அப்பா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டார், எங்கள் அம்மா டிஎம்கே தான். ஏன்னா கலைஞர் நல்லா பேசுவார். கொள்கை தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. நீங்க இப்ப வச்சு பாருங்க, வாக்களிக்கிற மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா அந்த அரசியல் கட்சியை நிறுவியவர்களுக்கும் எடப்பாடி சாரை கேளுங்க, எடப்பாடி சாரை கேளுங்க, கொள்கை என்னன்னு கேளுங்க, தெரியாது. ஏடிஎம்கே ரெட்டையில, எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில பிடிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான் மேடம் கொள்கை. என்ன பெரிய கொள்கை உங்களுக்கு? அப்ப இது எதுவுமே தெரியாம கொள்கை என்பது ஒன்னு வகுக்கப்படாமலே தான் தமிழக கட்சி கழகம் ரெண்டு வேல்யூ மேடம், ஏன்னா அத பத்தி யாருக்கும் தெரியாது. ரெண்டு வேல்யூ மேடம், 67க்கு அப்புறம் 2 வேல்யூ மேடம். ஒன்னு ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்னு காசு வேல்யூ.